சைதாப்பேட்டையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் 150 பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டும் பயிற்சியும் தந்து அவர்களுக்கான உரிமம் போன்ற உரிமங்களை எல்லாம் பெற்றுத்தந்து மானியத்துடன் கூடிய சலுகை விலையுடன் கூடிய ஆட்டோக்கள் 150 வழங்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்ததைப் போல மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் ஒரு ஆட்டோவுக்கு 1 லட்சம் ரூபாய் மானியம் என்கின்ற வகையிலேயும் ஆட்டோ கம்பெனியிடத்திலிருந்து சலுகையாக ரூபாய் 10,000 பெற்று அன்றைக்கு அந்த ஆட்டோக்கள் எல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் இயக்கி வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக சைதாப்பேட்டையில் வாடகை ஆட்டோக்களை ஓட்டும் தோழர்கள் 150 பேருக்கு முன்பணம் எதுவும் கட்டாமல் டிவிஎஸ் நிர்வாகத்திடம் 40,000 ரூபாய் சலுகை விலை பெற்று அவர்களுக்கு ஆட்டோக்களை பெற்றுத்தருகிற ஒரு நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதன் மூலம் இன்றைக்கு 150 வாடகை ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்த ஆட்டோ உரிமையாளர்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள். முன்பணம் இல்லாமல் சலுகை விலையில் 40,000 ரூபாய் சலுகை விலையில் அவர்களுக்கு இந்த ஆட்டோக்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லை, அதாவது அரசு மருத்துவமனையில் எந்த சிகிச்சை நடந்தாலுமே அது தவறானதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சித்தரிப்பதற்கு இன்றைக்கு பலரும் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மைலாம் சொல்ல முடியாது. எல்லாம் எந்த மருத்துவரும் தவறான சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனைக்கு வருவதில்லை. அதுவும் குறிப்பாக அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் ஒரு டெடிகேஷனோட ஆத்மார்த்தமான சேவை மனப்பான்மையோடு தான் அந்த பணியில் ஈடுபடுகிறார்கள். என்ன காரணத்தினால அது நடந்ததுங்கிறது பொதுமக்களுக்கு 1-2 பேருக்கு அது புரியாத நிலையில தான் இதனால் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததால் இது மாதிரி நடந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே தனியார் மருத்துவமனையில் நடக்கும்போது பணம் கட்டிட்டு சும்மா போயிடுறாங்க. அந்த தவறு நடந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலுமே அதுக்கு பணம் கட்டிட்டு சும்மா போயிடுறாங்க. அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்போது இந்த தவறால் நடந்துருச்சுன்னு அவங்களே கற்பனையாகவும் ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்ல வராங்க. இருந்தாலும் கூட எதையும் நம்ம புறந்தள்ளுறதில்லை. இப்போது ஏற்கனவே கவனக்குறைவால் நடைபெறுகிற விஷயங்கள் 1-2 இருந்தாலும் அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கிறது மாதிரி RSRMல நடைபெற்ற நிகழ்வுக்கு என்ன காரணம் என்பதை விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். விசாரித்ததற்கு பிறகு அதில் எது உண்மையோ அதற்கு குறித்தான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, இப்போ அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. அதாவது டெங்கு இந்த ஆண்டு தான் இருக்கிறதுலையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டது என்பது இந்த ஆண்டு. குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 10 வாரங்கள் தொடர்ச்சியாக மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் 2000-3000 முகாம் நடத்தப்பட்டது. அக்டோபர் 29ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 30,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு பல லட்சம் பேர் அதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். டெங்குவும் கட்டுக்குள்ளே இருக்குது. மழைக்கால நோய்கள் அனைத்துமே கட்டுக்குள்ளே இருந்தது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களும், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களிலும் ஏற்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்புகளிலும் கூட அந்த பாதிப்புகளிலும் தொற்று நோய் பரவாத வண்ணம் ஒரு எடுத்த நடவடிக்கைகள், அங்கே நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்களின் காரணமாக ஒருத்தருக்கு கூட அந்த தொற்று நோய்களின் பாதிப்பு என்பது இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எந்த நோயின் பரவலும் தமிழகத்தில் தற்போது இல்லை.